யமுனா முரளி கிச்சனுக்கு எல்லாரும் வரவேற்கிறேன். வணக்கம். இங்கே இப்போ வந்து நான் கேசரி பாத்து 5 நிமிஷத்தில் செஞ்சிருவேனுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். யாராவது வந்தாக்க நம்ம வாங்க வேண்டியதே கிடையாது. உடனே நான் ஒரு 5 நிமிஷத்தில் கேசரி பாத் செஞ்சு கொஞ்சம் வச்சிடலாம். ஸ்வீட்டு கூட காரம் ஏதாவது இருந்தாக்கா செஞ்சு வச்சுருங்க. இப்போ செய்கிறதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். தேவையான பொருட்களுங்க, 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நான் 1 கப்பு ரவைக்கு இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன் ரவை. அது 1 கப்பு பால் ஊற்றணும். 2 கப்பு தண்ணி. இப்போ பாருங்க, பால் 1 கப்பு ஊற்றுறேன். இதுலேயே 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான். ரெண்டு கப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை இந்த கலக்கிக்கிறத நான் வைக்கிறேன். இது கொதிக்கணும். கொதித்த பிறகு இந்த ரவையை வந்து வறுத்து வச்சுருக்கேனுங்க. நான் வறுத்த ரவை இது, இல்லைன்னா டபுள் ரோஸ்டட் ரவை வாங்கிடுங்க. இது 1 கப்பு வச்சுருக்கேன் நான். இது கொதிக்கணும். இப்போ கொதிக்கும் போதுங்க இது ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கணும், கம்மிப்படுத்திக்கணும். கம்மிப்படுத்திட்டு ரவையை போடணும். ரவையை போடுறதுக்கு முந்தி ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடணுங்க. ஏன்னாக்கா ரவை வந்து ஒன்றுக்கு ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான், இல்லைனாக்கா சேர்ந்து வந்துடும் எல்லாமே. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது அப்படியே கரைஞ்சி போகும். இப்போ ரவையை போடுறேங்க பாருங்க. ரவையை போட்டு அப்படியே நமக்கு கொஞ்சம் கலரி விட்டாக்க கட்டி பிடிக்காம வரும். ரவை இதில் வேகணுங்க கொஞ்ச நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். கெட்டியாயிட்டு அப்புறம் உப்புமா மாதிரி கெட்டி ஆகிடுங்க. அது அப்புறம் ரவை வெந்த மாதிரி. இப்போ உருண்டை கட்டாமல் வரணுங்க. உருண்டை வராமல் இருக்கணும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணுங்க. கொஞ்சமாக நெய் கணக்கு இல்லைங்க. நமக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். நமக்கு 1.5 ஸ்பூன், இப்போ 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சீனி போடணும். சர்க்கரை பாருங்க, 1.5 கப்பு சர்க்கரையை போட்டு நம்ம கலக்கலாம். இது கட்டி பிடிக்காம கலரிட்டுங்க. இந்த உப்பு, கல் உப்பு வந்து 1 பிஞ்ச் கல் உப்பு இது போட்டாக்க நமக்கு சர்க்கரை வந்து அதிகமாக வரும், கிடைக்கும். நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இது ஆட் பண்ணுறதுங்க. எது செஞ்சாலும் சரி, ஒரு தித்திப்பு பதார்த்தம் செய்யும்போது சர்க்கரை போடும்போது மட்டும் அது யூஸ் பண்ணிக்கோங்க, உப்பு, கல் உப்பு. இப்போ ஒரு பிஞ்சு, ஒரு 1/4 ஸ்பூனு ஏலக்காய் பொடி. ஆட் பண்ணிக்கலாங்க. கலக்கிட்டு இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கணுங்க. பற்ற வச்சு சின்ன பேனில் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் மறுபடியும் ஊற்றி சிம்மில் வச்சு கொஞ்சம் சூட் பண்ணுற, கொஞ்சம் கரை இருக்குது. இது முந்திரி வறுத்து போட்டால் இது வேலை முடியும். போச்சுங்க. இப்போ நெய் காஞ்சு போச்சு. முந்திரி பருப்பு போடுறேன். இதை வறுத்துட்டு இது கூட சேர்க்கணுங்க. கொஞ்சம் சிகப்பு நிறத்தில்
பாருங்க, நிறைய கலர் மட்டும் பார்த்துக்குங்க நீங்கள். அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடி. இப்போ வந்துங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே கொட்டிடலாம். பத்து நிமிஷத்தில் கேசரி பாத்து ரெடிங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பரிமாறலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு, இது சுவையாக இருந்தாக்க எனக்கு பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறமா அடுத்த விதத்தில் நான் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கேசரி பாத்து வேறு விதத்தில் காட்டுறேன். நான் பழங்களை போட்டு காட்டுறேன். வணக்கங்க.